வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே விஜய்க்கு வந்த கெட்ட செய்தி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. லஞ்சம் ஊழலை ஒழித்து நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். மறுபக்கம் ஊழல் வழக்குகள் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்களை தங்கள் கட்சியில் தாவேக இணைச்சிட்டு வருது. இது பெரும் சர்ச்சையான விஷயமா மாறியிருக்கு. வேலுமணி தொடர்பான முறைகேடு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு பேசுகிறார்கள், பேசினால் மட்டும் போதாது, நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறாரு. 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது டெண்டர் உள்ளிட்டவற்றில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதா புகார் இருந்தது. இது குறித்து அறப்போர் இயக்கம், திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தாங்க. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து வேலுமணி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தினாங்க. அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போது தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனாலும் வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்கலை. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஒப்பந்தம் வாங்கியதில் 98.25 கோடி முறைகேடு செஞ்சிருக்கிறார். வேலுமணிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு கடந்த 2024 ஆண்டு அனுமதி பெறப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக பல்வேறு அதிகாரிகளும் துணை புரிஞ்சாங்க. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளான KS கந்தசாமி மற்றும் K விஜயகார்த்திகேயன் மீது வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி வழங்கவில்லை. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழலை ஒழிப்பதா மைக் முன்பு அனைவரும் பேசுகிறாங்க. சட்டம் பற்றி பேசினால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். குற்றம் நடந்து 5 ஆண்டுகள் முடிந்து விட்டன. அடுத்த தேர்தல் முடிந்துவிட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்து விட்டனர். ஊழல் ஒழிப்பு பற்றி மேடைக்கு மேடை மைக்கில் பேசினால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறார். ஊழல் வழக்கில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை வருகிற ஜூலை 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மேலும் கடந்த 2025 நவம்பர் முதல் IAS அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான அனுமதி பெறாமல் இருப்பதற்கு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் தாவேக என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு தற்போது இருந்திருக்கு.